வணக்கம். நான் டாக்டர் சே. வெற்றிவேல் செழியன், இயக்குனர் மற்றும் பேராசிரியர், கோவை அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள விபத்தியல் மற்றும் உடனீக்கல் நிலையத்திலிருந்து நான் பேசுகிறேன். அகில இந்திய வானொலியானது 90 வயதை முடிந்து 91வது வயதில் அடியெடுத்து வைத்திருக்கு. நம்ம இதை கொஞ்சம் பின்னோட்டி போனோம்னா, சுதந்திரம் நமக்கு 1947 கிடைச்சிது. 1947 இந்தியா பூராவும் இருந்த வானொலி நிலையங்களினுடைய எண்ணிக்கை 6 மட்டுமே. அந்த 6ல் தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் திருச்சிராப்பள்ளி 2 வானொலி நிலையங்கள் சுதந்திரத்திற்கு முன்னாலேயே ஆரம்பிக்கப்பட்டது என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. ஏன் பெருமைப்படுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கல்வியில் இன்றைக்கி தமிழ்நாடு முன்னால் இருக்குது, இண்டஸ்ட்ரீஸில் முன்னாடி இருக்குது. எந்த துறை எடுத்தாலும் சரி, அதில் தமிழ்நாடு முன்னிலை வகிக்குது அப்படின்னா அதற்கு மிகப்பெரிய காரணம் அகில இந்திய வானொலியினுடைய பங்களிப்பு. அது கல்வியாக இருக்கட்டும், அது நம்மளுடைய சுற்றுப்புறத்தை எப்படி மேம்படுத்துறது, விவசாயத்தை எப்படி மேம்படுத்துறது, ஒரு எப்படி பொழுதுபோக்கு நிகழ்ச்சி, எதை எடுத்தாலும் சரி, அந்த துறையில் நமக்கு இன்னைக்கு நாட்டு நடப்பை நமக்கு சொல்லி கொடுத்ததே அகில இந்திய வானொலி தான். அன்னைக்கு 6:30 மணி செய்திகள் சென்னையில் இருந்தோம். சரோஜ் நாராயணசாமிகிட்டிருந்து நம்ம 7:15 மணிக்கு நம்மளுடைய டெல்லியிலிருந்து நமக்கு செய்தி கிடைக்கும். இது 2 தான் நமக்கு செய்தி கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம். இதை தவிர அன்னைக்கு டெலிவிஷனோ வேறு ஒரு சோஷியல் மீடியாவோ வேறு எதுவுமே கிடையாது. அதே சமயத்தில் உழவு தொழில் தமிழ்நாட்டில் வளர்ந்ததற்கும் நம்மளுடைய இண்டஸ்ட்ரீஸ் வளர்ந்தது எல்லாத்துலேயுமே நாட்டு நடப்பு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமாக இருந்தது அகில இந்திய வானொலி நிலையம். அதனால தான் நாம் இன்றைக்கி தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் மேலோக்கி இருக்குன்னா அது அனைத்துமே சென்னை மற்றும் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையங்களினுடைய முதன்மையான பங்களிப்பு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வானொலி நிலையங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் எஃப்எம் ரேடியோ, இது அது வேலை செய்பவர்களாக இருக்கட்டும், நாட்டு நடப்பு, இளைஞர்களுக்கு ஒரு எப்படி பயப்படாமல் எப்படி அடுத்த இலக்கை அடையிறது, அந்த மாதிரி பல இடங்களில் நம்ம ரேடியோவானது மக்களோட சேர்ந்து மக்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கும் அவர்கள் வேலை செய்கிற இடத்துல ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கும் ரொம்பவும் உதவியாக இருக்குது. அதனால் வானொலி நிலையங்கள்னால ஏற்படுகின்ற தாக்கங்கள் வருங்காலத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்தவித ஐயமும் இல்லை என்று கூறி, வானொலி அகில இந்திய வானொலியானது அனைத்து தரப்பு மக்களையும் சென்று அடைந்திருக்கிறது என்று கூறுவதில் நான் பெருமைப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.